பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்பட்டார்? ஒன்று, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டார்னு 16ஆம் அதிகாரத்தில் யோவானில் சொல்லப்பட்டிருக்குது. 7, 8, 9 வசனங்களை வாசித்தீங்கன்னா, மனுஷன் பாவின்றதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு வர்றாரு? பாவிங்கிறத உணர்த்துறதுக்காக வர்றாரு. அவன் அநீதி உள்ளவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், உணர்த்துவதற்காக பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்குது கடைசியில் அப்படிங்கிறத அவன் ஏற்க மறுக்கிறான். யார் கேட்க போறா என்னன்னு நினைக்கிறான்? பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றாரு. ஏற்க மறுக்கிறவர்கள் திடீர்னு ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை சுவிசேஷத்தை ஏற்க மறுக்கிறவர்கள் திடீர்னு எப்படி மாறுறாங்க? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை, பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் புது வாழ்வை தருகிறார். மறுபிறப்பின் மூலமாக மறு ஜென்மம் உண்டாக செய்கிறார். நிக்கதேமுவிட்ட ஆண்டவர் சொல்றார் இல்லையா, அவன் மற்றவர்களுக்கு போதிக்கிறவன், யூத மார்க்கத்தில் அவன் போதகன். அவனுக்கு சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இவர் சொல்றதே அவனுக்கு விளங்கலை. மறுபடியும் பிறக்கிறது தான், எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, நான் எப்படி திரும்ப என் தாயின் வயிற்றில் போய் நான் மறுபடியும் பிறப்பனா அப்படிங்கிறான். அப்போ பாருங்க, மற்றவனுக்கு போதிக்கிறவனுக்கே மறுபடியும் பிறக்கிறதுனா என்னென்னு விளங்கலை. நான் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் ஒரு பெரிய மனுஷன் பேசினார் சாப்பல் சர்வீஸில். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அமெரிக்காவில் ரொம்ப பிரபல போதகர் அவர். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறார். அவர் 400 ரேடியோ ஸ்டேஷன்ஸுக்கு மேலே இவருடைய செய்திகள் ஒளிபரப்பப்படுது. அந்த காலத்தில் ரேடியோ தான் ஒளிபரப்பப்படுகிறது. பிரமாதமான போதகர். பல பிஹெச்டிஸ் வாங்கியிருக்கார், பல சப்ஜெக்ட்ஸில் பிஹெச்டி டிகிரி வாங்கியிருக்கார், டாக்டரேட். திரும்ப திரும்ப அங்கே பிரசங்கம் பண்ணார். பாருங்க, சொல்கிறாரு, 40 வருஷங்களாக நான் பிரசங்கியாராக இருந்துட்டேன் ஏற்கனவே, அதுக்கப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டேன்றார். அவர் சொல்கிறாரு, நான் மறுபடியும் பிறந்தது 40 வருஷம் பிரசங்கம் பண்ண பிறகு தான் எனக்கே விளங்குச்சு நான் மறுபடியும் நிக்கதேமு மாதிரி ஆள் மறுபடியும் பிறக்கணுங்கிறது அப்போ தான் விளங்குச்சு. மூணாவது, பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்படுறாரு? நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக, நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றும்படியாக, பரிசுத்த வாழ்க்கை வாழ நமக்கு உதவும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறார். ஆகவே புத்தி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. புத்தி சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு புத்தி சொல்ல பிரயோஜனம். மனம் திரும்பினவனுக்கு, மறுபடியும் பிறந்த ஆளுக்கு, ஆவியானவர் உள்ள இருக்கிற ஒரு மனுஷனுக்கு புத்தி சொல்லும் போது அவனால் செய்ய முடியுது, இல்லைன்னா செய்ய முடியாது. ஏன்னா ஆவியானவர் உள்ள இருந்து கொண்டதுக்கான பலனை கொடுக்கிறார். அப்போ உள்ள மாற்றப்பட வேணும், ஆவியானவருடைய கிரியை அங்கே நடைபெறணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை.